அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு நல்ல ஒரு நாள். என்னன்னு சொன்னால், முதலாளித்துவத்திலிருந்து தொழிலாளர்களுக்கு நடந்த அநியாயங்களை தட்டி கேட்டு அதற்கான முடிவுகளையும் அதற்கான ஒரு கட்டுக்கோப்பான தீர்மானமான ஒரு தீர்வுக்கு வந்த ஒரு நாள் தான் இந்த மே தினம் அப்படின்னு கொண்டாடப்படுது. ஆனால் இப்போது மே தினம் எப்படி கொண்டாடப்படுதுன்னு சொன்னால், ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் தொழிலாளர்களுக்காக பாடுபடுற மாதிரியும், அவர்கள் தொழிலாளர்களுக்காகவே பிறந்ததாகவும் தொழிலாளர்களுக்காகவே அரசியலுக்கு போனதாகவும் அரசியல் ரீதியாக ஒவ்வொரு கட்சி ரீதியாக தான் இப்போது இந்த தொழிலாளர் தினம் கொண்டாடப்படுது. சங்கங்கள், இந்த அரசியல் கட்சிகள் இப்படி சேர்ந்து தான் கொண்டாடப்படுது. ஆனால் பொதுமக்கள் அப்படின்னு சொன்னால், இந்த தொழிலாளர்கள் அப்படின்னு சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு மெய் தினமாக எங்கேயுமே பார்க்க முடியாது. ஏன்னு சொன்னால், யாராச்சும் அது தொழிலாளர் தினம் வந்தால் ஒன்று முதலாளி அரேஞ்ச் பண்ணுறாரு, அப்படி இல்லைன்னு சொன்னால் அரசியல்வாதி அரேஞ்ச் பண்ணுறாங்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் அரசியல் கட்சி தலைவர்கள் ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது இது தொழிலாளர் தினம் கொண்டாடப்படுறது அனைத்து உற்சவங்களும் முதலாளித்துவத்தால் திருப்திப்படுத்துறதுக்காக உண்மையான விஷயங்களை ஒளிய வச்சு பண்ணுற ஒரு நாடகமான ஒரு மேடை தான் இந்த தொழிலாளர் தினம் கொண்டாடப்படுகின்ற நேரம். இன்று தலாவகலையில் கொண்டாடப்படுது. அந்த சஜித் பிரேமதாசா அரசியல்வாதி அவர் அங்கே ஏற்பாடு பண்ணியிருக்காரு. ஏன் அவர் ஒரு சிங்கள ஏரியாவில் அவர் இந்த அரசியல் இது ரீதியாக இந்த மே தினத்தை கொண்டாடப்படலை அப்படின்னு கொஞ்சம் தேடி பாருங்க. மற்றபடி ஏன் தலவாக்கலையில் அவர் இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறத கொஞ்சம் தேடி பாருங்க. மற்றபடி அரசியல்வாதிகளாம் ஏன் மே தினத்தை இப்படி ஒரு விமர்சனமாக கொண்டாடப்படுறாங்க? அவங்களோட பல சக்தியை என்ன சொன்னது, அவங்களுடைய பலம், இவ்வளோ பலம் இருக்குது, எங்களுடைய மக்கள் இவ்வளோ இது இருக்குது அப்படின்னு அரசாங்கத்துக்கு அதை காட்டுறதுக்கு. அதே மாதிரி அரசாங்கமும் இந்த மே தினத்தை கொண்டாடும், எங்களுக்கும் இப்படி மக்கள் இருக்காங்க காட்டுறதுக்கு. ஆனால் எப்போயுமே ஒரு முதலாளி தொழிலாளி எந்த விதத்திலுமே முன்னேறதுக்கு விருப்பப்படாத மனுஷன் தான் முதலாளித்துவம். அதில் சேர்ந்தவர்கள் தான் அரசியல்வாதிகள், அரசியல் கட்சிகள், இதே மாதிரி தொழிற்சங்க நடத்தும் உரிமையாளர்கள், அதே மாதிரி மாபெரும் வியாபாரிகள், இந்த மாதிரி இருக்கிறவங்க அவ்வளோ பேருமே யாருமே இந்த மாதிரி தொழிலாளர்கள் முன்னேறத விரும்ப மாட்டாங்க. ஏன்னு சொன்னால், அவர்கள் முன்னேறிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய வியாபாரம் தான் பாதிப்படையும், அவர்களுடைய செயல்பாடுகள் தான் பாதிப்படையும். அப்படி ஏன்னு சொன்னால், அந்த சமத்துவங்கிற ஒரு வந்த பிற்பாடு யாருக்கும் அடிமை இல்லாத தனத்தில் போயிடும். யாருக்கிட்ட யாரும் கை நீட்டி சம்பளம் வாங்கி வேலை செய்ய போகலாம் அப்படிங்கிறது தான் நடக்கும். அதனால இந்த முதலாளித்துவம் எப்பயுமே தொழிலாளர்களுக்கு ஒரு நாடக மேடையை போட்டு அவர்களை ஒரு டம்ப் பண்ணியே தான் வச்சுருக்கும். இது சரியாக எப்படி தெரியுமா நடந்தது? என்னோட்டு பெரிய பொண்ணு அவள் அந்த அட்வான்ஸ் லெவல் முடித்த பிற்பாடு ஒரு டெக்ஸ்டைலில் வேலை செஞ்சாள். அப்போது அவளுக்கு இந்த அரசாங்கத்தால் அந்த ZB ஸ்கோரெல்லாம் கிடைக்கிற கேம்பஸ் கிடைக்கல. அப்போ ப்ரைவேட்டில் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாள். அப்போது இந்த KDU சார் ஜான் கொத்தலாவில் யூனிவர்சிட்டியில் அவளுக்கு இன்டர்வியூ வந்துருச்சு, எக்ஸாமினேஷனுக்கு அட்டன் பண்ணணும். அப்போ அந்த முதலாளிகிட்ட போயிட்டு, நான் இப்படி எக்ஸாம் ஒன்று இருக்குது, அதுக்கு நான் 2-3 ட்ரிப்பு போயிட்டு வரணும் சார், எனக்கு லீவ் வேணும் அப்படி சொன்னதுக்கு அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு? படிக்கிறக்குள்ள அவர் அந்த டைம் பீரியடில் அவர் சரி போயிட்டு ஒரு வேலையை செய்வோம், ஒரு ஷார்ட் டைமுக்கு வேலை ஒன்று செய்வோம் அப்படி கேட்டு தான் செஞ்சான். அதுக்கு என்ன தெரியுமா அவர் சொல்லியிருக்கிறாரு? இல்லை அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நிரந்தரமாக வேலையை விட்டு போயிருங்க, அப்படியெல்லாம் லீவெல்லாம் கொடுக்கலாது. ஒரு படிக்கிற பிள்ளைக்கு அவர் ஷார்ட் டைமில் வேலை செய்கிற ஒரு இடத்துல அவளுக்கு அந்த எக்ஸாமுக்கு இல்லாட்டி அந்த இன்டர்வியூக்கு ஃபேஸ் பண்ண முடியாது, போக முடியாது அப்படிங்கிற ஒரு முதலாளித்துவத்தை அது காட்டினார். அப்போ நான் சொன்னேன், மகளுக்கு நீங்கள் போங்க, அடுத்த நாள் சொல்லுங்கள், இப்போது நான் படிச்சுட்டு தான் இருக்கேன் சார், நான் வேலை தேடிட்டு இல்லை, இந்த ஷார்ட் டைமில் எனக்கு ஒரு வேலை ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சேன். நீங்கள் சொல்கிற மாதிரி எக்ஸாமெல்லாம் விட்டுவிட்டு என்னுடைய எதிர்கால படிப்பெல்லாம் விட்டுவிட்டு இந்த வேலையை செய்யணும்னு எனக்கு அவசியம் இல்லை.
வேலை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வர சொன்னேன். வந்த பிற்பாடு வீட்டில் தான் இருந்தாங்க. வீட்டில் இருந்து தான் அந்த எக்ஸாம்லாம் போயிட்டு இப்போ கேடியூவில் படிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் நடந்தது. இந்த முதலாளித்துவம் இப்படி தான் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய ஒரு உதாரணம். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். இப்போ சூப்பர் சிங்கரில் அப்படி அந்த அந்த சின்ன பையன் பாடுறாரு இல்லையா, அவங்க அப்பாவுக்கு அதே தான் நடந்தது. நீங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வாங்க நாங்கள் வேலை தரோம், இப்போ நின்றுக்குங்க அப்படின்னு அந்த முதலாளித்துவம் செஞ்சிருச்சு. இந்த டைமில் தான் அவங்களுக்கு நம்ம உற்சாகம் கொடுக்கணும். ஏன்னு சொன்னால் அவங்க மூலியமாக யாரோ ஒரு ஆள் பெரிய ஆளாக போகிறாங்க, படித்து முன்னேற வர போகிறாங்க, அபிவிருத்தி அடைய போகிறாங்க. அப்படிங்கும்போது இந்த முதலாளிக்கு பிடிக்கல. ஏன் வேலைக்கு சொன்னங்கி வராங்க, இல்லை நீங்கள் வேறு ஆள் வச்சுக்கணும் அப்படி சொன்னங்கி வந்தாலும் அவருக்கு ஒரு அட்ஜஸ்டான டைமை கொடுத்து தான் அவரை முன்னேற்றத்துக்கு. ஆனால் அந்த முதலாளித்துவம் அப்படி செய்யலை தானே. இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இதெல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு ஒடுக்குதல் முறை அப்படிங்கிறதுக்கு தான். இந்த காணொலியை விரும்பினவங்க ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் மே தின வாழ்த்துக்கள்.